கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை. நம்ம இந்த சந்தை பால் மாட்டு சந்தைக்குன்னு தனியாக வியாழக்கிழமை நடக்குங்க. அது இந்த வீடியோவோட தொடக்கத்தில் ஒரு நாட்டு மாட்டோடு ஆரம்பித்தது மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஏன் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது நாட்டு மாடுகளை தான். அந்த வகையில் இந்த காணொலியில் நாட்டு மாடு அது இன்றைய நாளில் வர்றது அப்படின்றது ரொம்ப அரிது. அந்த சமயத்தில் நம்ம இப்போது நாட்டு மாடுகள் இல்லாத ஒரு இடத்துல ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. இத்தனை எருமைகளுக்கு மத்தியில் இத்தனை சிந்து மாடுகள், இத்தனை HF, இத்தனை ஜெர்சிக்கு நடுவில் ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது அனைத்துமே எருமை மாடுகள். எருமைகள் தான் நம்ம ஒரு ஓரத்தில் இருந்துச்சு, போய் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அதுபோக HF, சிந்து, ஜெர்சின்னு அனைத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் யாருக்கிட்டையும் டீட்டெயில் எதுவும் கேட்கல. ஏன் அப்படின்னா, வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கிட்டையும் கேட்காம சும்மா என்னென்ன மாடுகள் சந்தைக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒரு ஓரலாக காட்டிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலிங்க. வாரம் நம்ம தவறாமல் போயிட்டு இனி யாருக்கிட்டையும் ரேட்டு கேட்காம, யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம காணொலி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம எடுத்த காணொளி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சிந்து மாடுகள் அதிக அளவில் வந்திருக்கு. அதே மாதிரி HF ஜெர்சியானது மாடுகளும் அதிக அளவில் வந்திருக்குதுங்க. உங்களுக்கு சிந்து கன்றுகள் இந்த மாதிரி HF இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் பால் மாடாக வாங்கணும், பெரிய அளவில் நம்மளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவில் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வியாழக்கிழமை வந்தீங்க அப்படின்னா HF மாடுகள் நல்ல பெரிய மாடுகளாக பார்த்து வாங்கிக்கலாங்க. நல்ல தரமான HF மாடுகள்லாம் இங்கே கொண்டு வர்றாங்க. மாடுகள் வாங்கும்போது நீங்கள் பார்த்து தான் வாங்கிக்கணும். ஏமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதனால் மாடுகள் வாங்கும்போது ஒரு வியாபாரி அல்லது 2 வியாபாரிகிட்ட பேசி கூட வாங்கிக்கோங்க. நல்ல மாடுகளாக பார்த்து, கறவை திறன் நல்ல அளவுள்ள மாடுகளாக பார்த்து வாங்கிக்கோங்க. கறவை இங்கே இவ்வளோ கொடுக்குது அப்படிம்பாங்க, ஆனால் நீங்கள் அங்கே கொண்டு போய் கட்டும்போது அந்தளவுக்கு கறவை இருக்காது. ஸோ நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கிறதும் பெட்டர். இந்த மாதிரியான சிந்துல பிளாக்கி அண்டு கருப்பு சட்டை இந்த மாதிரி நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு. இங்கே நம்ம ஒரு இடத்துல செவலையில் வெள்ளை சட்டை பார்த்தோம். அது கொஞ்சம் ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே கட்டியிருக்கல ரேராக இருந்துச்சு. கருப்பு இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய மாடு. இது பக்கத்துலேயே சின்ன ஒரு கருப்பு சட்டை. இது வெயிலுக்கு பெருசாக தாங்காது. நம்ம ஓரளவுக்கு நேம்பாக பார்த்துக்கணும். தீனி அதிக அளவில் எடுத்துக்கும். அதனால் சிந்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தீனி அதிகமாக போடுற அளவுக்கு அது பால் கறவையானது கொடுக்குங்க. இன்றைய நாளில் நாட்டு மாடுகளின் வரத்து அப்படின்றது இருக்காது. ரேர் தான். நாட்டு மாடுகளின் வரத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம இது அப்படியே மாடுகள் உள்ள வேனில் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த சைடு பேக் சைடு போய் நம்ம அப்படியே கவர் பண்ணிகிட்ருந்தோம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த எருமை பார்த்திங்க அப்படின்னா 90,000 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்காங்க. நம்ம போகும்போது பார்த்தா இந்த ஐயன் தான் வாங்கி கட்டியிருக்கார். இங்கே நிறைய எருமை மாடுகளும் வாங்கி கட்டியிருக்காங்க. சிந்த மாடு ஏத்திர கொண்டு வராங்க பாருங்கள். எருமை மாடுகள் நிறையா வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு நாட்டு மாடு ஒன்று பார்த்தேன். அது போக மற்ற அனைத்துமே HF, சிந்து, ஜெர்சி இந்த மாதிரியான மாடுகள் தான். காங்கிரேஜ் மாடுகள் அப்படின்றது ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. அது சரியாக கேமராவுக்கு கீழே இருந்துச்சு, அதனால் நம்ம அந்த இடத்துல எடுக்கல. இதுதான் ஒன்று காங்கிரேஜ் கட்டியிருக்குது பாருங்கள். காங்கிரேஜ் மாடுகள் அதிக அளவில் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம். அந்த காணொலி நாளை அல்லது நாளை மறுநாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. காங்கிரேஜ் மாடு மட்டுமல்ல, காங்கேயம் நாட்டு மாடுகள், மலை மாடுகள், இந்த மாதிரி அனைத்து மாடுகளும் ஒரு இடத்துல வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த கோசாலைக்கு நம்ம போய் தனியாக ஒரு காணொலியை எடுத்திருக்கோம். அந்த காணொலி இந்த காணொலியை தொடர்ந்து மறுபடி வரும். அப்போ பாருங்கள், பெரிய அளவிலான மாடுகளின் சந்தை கிடையாது, மாடுகள் வளர்ப்பு நம்ம அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். என்னோட வீடியோவிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ஒரு நாட்டு மாடு அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸில் அதிக அளவில் மாடுகள் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கண்ணு மாடு. இது
கொஞ்சம் இது போட்டிருக்குங்க. நாட்டு மாட்டோடவே முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி. ஓகேங்க, மீண்டும் நல்லதொரு காணொளியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரேட். நன்றி, வணக்கம் மக்களே.